கர்த்தர் நல்லவர். இன்னைக்கும் யோவான் எழுதிய சுவிசேஷத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைய. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். இந்த வேத பகுதி ஒரு ஊமையா சொல்லப்படுகிறது. அதாவது இந்த ஊமை எதை வெளிப்படுத்துகிறதுனா, கிறிஸ்துவானவர் ஒரு நல்ல மேய்ப்பனாகவும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம ஆடுகளாகவும் இங்கே எடுத்து கூறப்படுகிறது. கிறிஸ்துவானவர் நம்மை நல்வழிப்படுத்தும்படியாக அவர் கூடவே இருக்கிறார். அவருடைய சத்தத்திற்கு எந்த ஆடுகள் செவி கொடுக்கிறதோ அவைகள் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடையக்கூடிய செழிப்பாய் வளரக்கூடிய ஆடுகளாய் இருக்கிறாங்க. அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து அந்த திட்டத்தின்படி வாழும் பொழுது, அதாவது வார்த்தையின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வார்த்தையின்படி நடக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனுடைய திட்டத்தை தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடியவர்களாக மாறுறாங்க அப்படின்னு தான் இங்க எடுத்துக்கூடப்படுகிறது. அப்ப இன்னொரு விஷயமும் இருக்கு. தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காத தேவ பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைமை எப்படி போகும் அப்படின்னா, வழி விலகி போய் துஷ்ட மிருகத்திற்கு இரையாக கூடியவர்களாக கூட இருப்பாங்க. ஆனாலும் தேவன் ஒருபோதும் வழி தப்பி போகிறவர்களை அப்படியே கண்டுக்கிறாம விடுறது கிடையாது. அந்த தொலைந்து போன ஒரு ஆட்டுக்குட்டியை கூட தேடி போனார் பார்த்தீங்களா? அந்த மாதிரிதான் ஒரு விசை நீங்க தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஸ்தானத்தை அடைந்து விட்டீங்கன்னா உங்களை தேவன் புறம்பே தள்ள மாட்டார். நீங்க வழி விலகி போனாலும் தேவன் உங்களை தேடி வருவார். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கங்களும் திட்டங்களும் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்படியாக உங்களை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டேதாங்க இருப்பாரு. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். தேவன் என்னைக்குமே உங்களை அவருடைய ஆடுகளா தான் பார்க்கிறாரு. நீங்க செவி கொடுப்பீங்க அப்படின்னு அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறாரு. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்க. உலக காரியங்களுக்கு இசைந்து போகாதீங்க. தேவனுடைய வார்த்தை தான் ஜீவன் உள்ளதா இருக்குது, உங்களை உயர்த்தக்கூடியதா இருக்குது. உங்களுக்காக ஒருவர் சொந்த குமாரனையே பலியாக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா அவர் உங்க மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் அப்படின்னு பாருங்க. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்க. எப்படி மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு ஆடுகள் செவி கொடுத்து கொழுமையா, செழிப்பா, நிறைவா, புஷ்டியா வளருதோ, அதே போல தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையும் நிறைவா இருக்கும், ஜெயமா இருக்கும், சமாதானமா இருக்கும். குறைவில்லாமல் துஷ்ட மிருகங்களாய் இருக்கிற எதிரிகளின் சூழ்ச்சிகளில் இருந்து தப்பித்து தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த நன்மைகளை அனுபவிக்கும்படியாக உங்க வாழ்க்கை இருக்கணும்னா தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுங்க.